நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் இதோ. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறபடி, அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்ற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி, அவர்களை வழிநடத்தும்படி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே கணவனாய் இருக்கட்டும், மனைவியாய் இருக்கட்டும், பிள்ளைகளாய் இருக்கட்டும், ஆண்டவரே அவர்களை நல்வழியிலே நடத்தி, அவர்களை விசாரித்து, தன் குடும்பத்தை ஆண்டவரே அப்பா தகப்பனை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள குடும்பமாய் ஒவ்வொருவரும் நிறுத்தும்படி ஆண்டவரே, ஏனெனில் ஆண்டவரே அப்பா, ஒரு நல்ல கனியை எடுத்து போய் தன் தோட்டத்திலே நடுகிறவன் குறித்த காலத்திலே அந்த கனியை அவன் புசிக்கும்படி அந்த மரமானது கனியை கொடுக்கும். அதே போல ஆண்டவரே அப்பா, ஒரு எஜமானிடத்திலே வேலை செய்கிறவர்கள் அந்த எஜமானுக்கு உண்மையாக வேலை செய்தால் அந்த எஜமான் அவர்களை கவனித்து அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே ஒரு உயர்வை கொடுப்பதை போல ஆண்டவரை இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் குடும்பமா இருக்கட்டும், வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கட்டும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழும்படி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படி, புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழும்படி கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட அந்த குடும்பத்தோடு கூட நீர் செய்த உடன்படிக்கை ஆண்டவரே, உங்களை நான் திரளான ஜனங்களுக்கு நான் தாயாக தகப்பனாக உங்களை வைப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. தகப்பனே, ஏனெனில் ஒரு குடும்பத்திலே ஆண்டவரே அப்பா தகப்பனே, அந்த குடும்பத்திலே காக்கிற ஆண்டவரே அந்த எஜமானுக்கு ஆபிரகாம் எப்படி விசுவாசம் உண்மையா இருந்தாரோ அதே போல அநேக ஜனங்களுக்கு அவரை ஆண்டவரை ஆசீர்வாதமாய் வைத்தது போல இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் வைக்கும்படி, அவர்களை நல்ல வழியில நடத்தும்படி என் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, நீ சொன்னீரே, நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் உங்களை நான் பாரேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. மனுஷன் அதோ முகத்தை பார்ப்பான், நான் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான கனி உள்ள ஒரு மரமா இருக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதம் செய்யும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.